ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்போ இருக்கீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். தூங்கி இன்னைக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன். ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சிருந்தாப்புல. ஃப்ரெண்டு பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காப்புல. அவளை போய் பார்க்கலாமேன்னு போய் வந்தேன். அவரை பார்த்துட்டு பேசிட்டு சும்மா சாப்பிட போயிட்டு போகலாமேன்னு வந்திருக்கேன். ரொம்ப வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட. என் ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் தான். அதனால அவர் இங்கே இருக்கிறாருன்னு தெரில. அவருக்கு ஃபோன் அடிக்கணும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலே க்ரோத் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட்லாம் பண்ணியிருக்கீங்க. நம்ம சேனலையும் கொஞ்சம் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். பார்த்து முடிச்சுட்டு ஃப்ரெண்டை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பி நம்ம ரூமுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப வருஷம் ஆச்சுங்க பார்த்து. கிட்டத்தட்ட எனக்கு 6-7 வருஷம் இருக்கும் ஊரில் பார்த்தது தான். அதுக்கப்புறம் பார்க்க முடியல. இப்போ சவுதியில் தான் இருக்கிறாருன்னு இன்ஸ்டாகிராம் மூலியமாக தெரிஞ்சுதான் இப்போதான் கான்டாக்ட் பண்ணி போய் பார்த்துட்டு வந்துட்டேன். சாப்பிட்டுட்டு சரி ஊருக்கும் அவரும் போகிறாராம் இந்தியாவுக்கு 30ஆம் தேதி 2 மாதம் லீவுக்கு. ஸோ நம்மளும் இங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் யாராவது பார்த்தா தாங்க நம்மளுக்குன்னு ஒரு இங்கே டைம் போகிறது தெரியாது. இல்லைன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். சும்மா உட்காந்துட்டுலாம் இருந்துட்டோம்னு வச்சுங்க, அந்த மாதம் எப்படா முடியும், எப்படா ஊருக்கு கிளம்பி போயிட்டு வருவோங்கிற மாதிரிலாம் இருக்கும். பார்த்துட்டு ஒரு சந்தோஷத்தில் நம்மளும் கிளம்பியாச்சு. பார்த்துட்டு இப்போ நம்ம ரூமுக்கு போயிட்டுருக்கோம். போய் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுப்போம். ரொம்ப வெயிலாக இருக்குல்ல, கார்லேயே உட்கார முடியல, ஏசி போட்டுமே. கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுப்போம். ஓனர் அடுத்தது எப்போ கால் பண்ணுறாரோ அது வரைக்கும் நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். இன்னைக்கு ஷூட்டிங் இல்லை, 2 நாளைக்கு 3 நாளைக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை தான் திருப்பி ஷூட்டிங்க. அது வரைக்கும் இப்போ அவர் எப்போ கால் பண்ணுறாரோ அது வரைக்கும் நம்ம. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஓனர் கால் பண்ணார். மணி 6:32 ஆச்சு. என்னடா இது வரைக்கும் ஃபோனே வரலையேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நல்லா தூங்கிட்டாரு போல. இப்போ தான் முடிச்சுட்டு தூக்க கழகத்தில் தான் ஃபோன் அடிச்சுட்டு போய் எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வா, நீ லேட் பண்ணிடாத, அதனால் நேரில் போய் முதல்ல ஆன்லைன்லேயே எனக்கு ஃபோனில் அடித்து சொல்லி ஆர்டர் கொடுத்துரு. அங்கே போயிட்டு ரெடியாக போனோன்னு பிக்கப் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும், இல்லைனா லேட் ஆகும், நீ போயிட்டு சொன்னீங்கன்னா அப்படின்னு சொன்னார். நம்ம ஃபோன் அடித்து ஆர்டர் கொடுத்துட்டோம். இப்போ போய் பார்சல் வாங்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கிறேன். மலிக் சல்மான் ரோட பிடிக்கிறேன் வீட்டில் இருந்து. நானும் என்னடா காலேருந்து இந்த ஃபோனையும் காணுமே அப்படின்னு பார்த்தேன். பரவாயில்ல, நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் ரூமில். இதுக்கப்புறம் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு அவருக்கு போய் கொடுக்கணும். இனி போவா இன்னைக்கு நைட்டு எத்தனை மணி வரை வச்சு வேலை வாங்க போகிறாங்கன்னு தெரில. பார்ப்போம், இன்ஷால்லாம் கண்டினியூ பண்ணுறேன். இந்த மிஷின் தான் இப்போ வாங்கியிருக்கு. இது எல்லாமே சனிக்கிழமை தான் வரணும். அப்புறம் இந்த சேரு, ஜிம் செட்டப்பு, அப்புறம் கீழே போகிற மேட்டு. இது மாதிரி மேட்டு வந்து 10 பீஸு சொல்லியிருக்கு. அப்புறம் எலக்ட்ரிக்கலில் இந்த சைக்கிள், எலக்ட்ரிக்கல் சைக்கிள் ஒன்று. அப்புறம் இந்த மிஷின் ட்ரெட்மில்லு இப்போ ஆர்டர் கொடுத்துருக்குது. இது வந்து ஆனால் 1 வாரம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்டாக்கு இல்லையா அந்த பெரிய மல்டி மிஷின். இந்த மல்டி மிஷின் ஸ்டாக் இல்லாதனால 1 வாரம் ஆகும் சொல்கிறாங்க. ஸோ 1 வாரம் கழிச்சு தான் கிடைக்குமா. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து தான் கிடைக்கிற மாதிரி கபில் சொல்லியிருக்காப்ப. கண்ணை தொக்கிக்கிட்டு இருந்துச்சு. ஓனர் கால் பண்ணி கூப்பிட்டுட்டாரு. அவரை ஹிஸ்டரியில் விட்டுட்டு வந்தேன். ஜிம்மு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போகணும்னு சொன்னார். வீட்டுக்கு போயிட்டு திருப்பி இஸ்ரால போய் விட சொன்னார். விட்டுட்டு வந்தேன். அப்புறம் வந்துட்டு சரி அவர் ஃப்ரெண்டு கூட இது போயிடுவாருன்னு பார்த்தேன். அங்கே ஃபோன் அடிச்சு டக்குன்னு கரெக்டாக கூப்பிட்டாரு. மணி கரெக்டாக 2:06 மணி. 2:06. இனி எத்தனை மணிக்கு எப்போ இங்கேருந்து கூட்டிகிட்டு டேரக்டாக வீட்டுக்கு போகிறாரா இல்லை இங்கேருந்து அடுத்து இஸ்ராக்கு போகிறாரான்னு தெரில. பார்ப்போம். எப்போதும் போல அடுத்த இஸ்ராக்கு கிளம்பி போகிறாரான்னு தெரியல. போனாருன்னா அங்கே 3 மணி 4 மணி ஆகும், 5 மணி 6 மணி கூட ஆகலாம், சொல்ல முடியாது. இன்னைக்கு ஃப்ரைடே வேற இல்லை. இவர் முடிச்சுட்டு ரொம்ப நேரம் இன்னும் முடிச்சுட்டு தான் இருப்பார். நம்ம ஃப்ரைடே தொழுக போகணும். எனக்கு ஆல்ரெடி தூக்கம் தள்ளுது. இதுக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னு தெரில. பார்ப்போம். எதுனாலும் நம்ம செஞ்சு தான் ஆகணும். முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது நம்மளோட நசீபு, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே கைஸ், நீங்கள் தூங்குங்க, சேஃபாக இருங்க. இன்ஷால்லா நாளை சந்திப்போம். தேங்க்யூ, பாய், குட் நைட்.